அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம மட்டன் ட்ரை குஃப்தா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கீமா வந்து 1 kg எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அதை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம், மட்டன் கீமா, மல்லி இலை இதை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை இது 3 போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் கீமாவை இதில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பவுலில் மாற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், மாங்காய் பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு முட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட்டு 1 டீஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம 15 நிமிஷம் கழிச்சிட்டு இப்படி உங்களுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டை பண்ணி இப்படி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிற அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உருண்டை பிடிச்சி ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இதில் பாதி தான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாதி வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரீசரில். வேணுங்கிறப்ப எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கிரேவி கூட வைக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பீஃபு, ஃபிஷ்ஷு, சிக்கன், ப்ரான்ஸ் இது எல்லாத்துலேயும் செய்யலாம். பாருங்கள், நம்ம மட்டன் குஃப்தா ரெடி ஆயிடுச்சு. மீட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.